ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 12/8/2024 18/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள், இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது, இந்த 3 விஷயத்தையும் பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்கா. புதன் சூரியன் கடகத்திலையும், சுக்கிரன் சிம்மத்திலையும், கேது கன்னியிலையும், கும்பத்தில் சனி வக்கரத்தோட, மீனத்தில் ராகு. இந்த வாரம் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் 17ஆம் தேதி காலை ஒரு 6:15 மணிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். அதாவது ஆவணி மாதம் பிறகுறது. இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மாற்றம் மாத கிரகமான சூரியன் மாறுறது. இந்த வாரத்தில் பார்த்தடையானால் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரம், அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கும்போது துலா ராசியிலிருந்து ஸ்ரவண நட்சத்திரம் வரலும் போகிறார், மகர ராசி வரலும் போகிறார். அதாவது சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியிலிருந்து துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் 4 ராசிக்கு போகிறார் இந்த வாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா 12ஆம் தேதி அன்றைக்கே திரிதினஸ்பிரிகு அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ ஒரு திதியோ, அதாவது 3 நாட்கள் அது வறுமையானால் அது திரிதினஸ்பிரிகு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரே நட்சத்திரம், ஒரே தீதி, ஒரே யோகம், அந்த மாதிரி வந்ததேயானால் இந்த மாதிரி திரிதினஸ்பிரிக்குன்னு சொல்லக்கூடியது. இன்றைக்கி பார்த்தாலேயானால் சுவாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 1.25 நாழிகை இருக்கும். அது 10ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 11ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலை, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடினா 10ஆம் தேதி கணக்கு வரும் தமிழில். சூரிய உதயம் டு சூரிய உதயம் தானே, அதனால் முந்தின நாள் வரும். அதற்கப்புறம் 11ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் உதிச்சதுக்கப்புறம் 60 நாழிகை சுவாதி நட்சத்திரம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 12ஆம் தேதி அன்றைக்கி ஒரு 1.25 நாழிகை இருக்கிறதுனால திரிதினஸ்பிரிக்குன்னு சொல்லக்கூடியது. 3 நாட்கள் ஒரே நட்சத்திரம் வர்றதுனால இது சொல்கிறது. இதனால் என்ன அப்படின்னா, இது என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு இந்த நாட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அதாவது நல்ல விஷயம்னா வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் கொண்டாடணும்னா அதை தவிர்க்கிறது நல்லது. சரி, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி, அதாவது 15/8/2024 அன்னைக்கு ஸ்மார்த்த ஏகாதசி. ஸ்மார்த்த ஏகாதசினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தசமி கார்த்தால் ஒரு 2 நாழிகையோ இல்லை 7 நாழிகை 10 நாழிகை வரலும் இருக்கும். அதற்கு பிறகு ஏகாதசி வரும். இது ஸ்மார்த்த ஏகாதசின்னு சொல்லக்கூடியது. வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வருது. வைஷ்ணவ ஏகாதசியில் என்னென்னா, பொழுது விடியும் பொழுதே ஏகாதசியில் விடியணும். அப்படி இருக்கும்போது 1 நாழிகையோ 2 நாழிகையோ இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் அந்த ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசின்னு சொல்கிறான். அதனால் இன்றைக்கி 15ஆம் தேதி ஸ்மார்த்த ஏகாதசியாகவும் 16ஆம் தேதி வைணவ ஏகாதசியாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த வைணவ ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசி ரெண்டுமே உபவாசம் இருப்பாள். இல்லைன்னா இந்த நொய் இல்லைன்னா உடைச்ச அரிசி வச்சு இது பண்ணி சாப்பிடுவா. உப்புமா அந்த மாதிரி சொஜ்ஜி பண்ணி சாப்பிடக்கூடியது. அதாவது உப்பு சேர்க்க மாட்டா, சொஜ்ஜி பண்ணி சாப்பிடுவா. இப்போ சகஸ்ரநாமம் சொல்கிறது, பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே அன்றைக்கி ஏகாதசி மொத்தம் இது பண்ணுவாள். இது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான விஷயமாக சொல்லக்கூடியது. இந்த வாரம் பார்த்தோன்னா 17/8/2024 அன்றைக்கி சனி பிரதோஷம். பிரதோஷ காலம்ன்றது மிகவும் முக்கியமான விஷயம். அதை தவிர இன்றைக்கி இந்த 17ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்தால் ஒரு 6:15 மணிக்கு சூரிய பகவான் ஆவணி மாதம், அதாவது சிம்ம ராசியில் வர்றது பெரிய விசேஷம். அன்றைக்கி சனி பிரதோஷம் வேறு, அதுவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள். அதாவது பிரதோஷத்திற்கு வேண்டிக் கொள்ளும் எல்லா விஷயங்களும், எல்லாவித தோஷங்களும் போகக்கூடியது, எல்லாவித கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய நாள்னு சொல்லக்கூடியது. அதுவும் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமான ஒன்று. அதுவும் அதாவது சனி பிரதோஷம் சாயந்தரம் 5:45 6:15 வரலும் உண்டான அந்த தீபாராதனை பார்க்குறது சிவன் கோயிலெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மிகவும் விசேஷமான நாள். அதற்கு பிறகு 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா ஸ்ரவண நட்சத்திரம், திருவோணம், அதாவது ஸ்ரவண விரதம் வருது. அன்றைக்கி ஸ்ரவண விரதம், அதாவது உத்திராட நட்சத்திரமும் இருக்குது, ஒரு 10 நாழிகை. அதற்கு பிறகு ஸ்ரவண நட்சத்திரம் வருது.
ஸ்ரவண விரதம் வேறு வருது அன்றைக்கி. அதனால் திருவோண விரதம் வந்து வைணவர்களில் ரொம்ப பிரசித்தி. அவர்கள் வந்து திருவோணத்திற்கு விரதம் இருப்பார்கள். திரு என்ற அடைமொழி கொண்ட 2 நட்சத்திரங்கள், ஒன்று திரு ஆதிரை, மற்றொன்று திரு ஓணம். இந்த 2த்துக்கு தான் வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து திருன்னு ஒரு உயர்ந்த நட்சத்திரமாக சொல்லக்கூடியது. அதனால் திருவோணத்திற்கு உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம். பெருமாளுக்கு நல்ல ஒரு பெரிய ஏற்றம், கைங்கரியம்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னால் மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிக்காரகன் மயங்கி நிற்க, அதாவது மயங்கக்கூடிய காலம். வேண்டாம், 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது செய்யக்கூடிய செயல்கள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மயங்கக்கூடிய காலகட்டம். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் பார்த்தோம்னா ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி உங்களுடைய அதாவது இந்த யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துன்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட், அதாவது ஜாதகத்தின் வழியாக ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்களேனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்கள் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. முதல்ல சந்தி இருக்கான்னு பார்க்கணும். ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து 40 வயசு 45 வயசில் வந்து இன்னும் அவள் நட்சத்திரமே சரியாக தெரியாமல், ராசியும் தெரியாமல் நிறைய பேர் இருக்கா. அவள் வந்து துலா ராசின்னு நினச்சின்னு இருப்பாள், விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் இருப்பாள், துலா ராசியில் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். அதனால் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த சந்தி பார்த்து முதல்ல வந்து சந்தியை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு லக்னத்தை குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்றத சொல்ல முடியும். எளிய பரிகாரங்களையும் சொல்கிறேன், அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதும் சொல்கிறேன். அதை நீங்கள் போட்டுவிட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பரும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்குன்னு அப்பாயின்மெண்ட் தரேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 12/8/2024 18/8/2024 வரை உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதன் மூலியமாக எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரம் வந்து ஆடி 18 முடிஞ்சிருத்து. இந்த வாரம் நிச்சயமாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா குரு பகவான் சமசப்தமத்தில் இருக்கிறதும் ராசிநாதனும் சேர்ந்து இருக்கிறதும் பெரிய ஏற்றம். அர்த்தாஷ்டம சனி வேறு நடக்கிறது. அர்த்தாஷ்டம சனி வக்கரகதியில் இருந்தாலும் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக, அதாவது சனி பகவானும் குரு பகவானும் எந்த ஒரு ராசிக்கு டச் இருக்கோ அந்த ராசிக்காரர்களுக்கு திருமண வயது ஆகுமேயானால் அந்த திருமண வயதில் கல்யாணம் ஆகக்கூடிய அவளுடைய தசாபுக்தியோடு சேர்ந்து ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இப்போ பார்த்தாலேயானால் இது எல்லாமே ஒன்று கூடி வருது. உங்களுடைய தசாபுக்தி நல்லபடியாக இருந்ததேயானால் திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல வந்து, அதாவது சந்திரனுடைய வீட்டில் புதனும் சூரியனும் இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சப்தமாதிபதியை வந்து செவ்வாய் பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நண்பர்கள் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் நண்பர்கள் வந்து உதவி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் திடீர்னு வந்து நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் ஸ்ரத்தையாக படிக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் சனி பகவானுக்கு ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வர்றதும் இல்லை பிள்ளையாரை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை காண முடியும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கும். தொழில் அதீதமான வேலைகள் இருக்கும். லாபத்தில் பார்த்தோம்னா சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் வந்து
அபரிமிதமான லாபம்னு சொல்கிறேன், சற்று கம்மியான லாபம்னு சொல்கிறேன். அப்படின்னா என்னென்னா, அபரிமிதமான லாபம் அப்படின்னா ₹1 போட்டு ₹10 எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதே ₹1000 போட்டு அதுக்கேற்ற மாதிரி ₹10,000 வரும்னு பார்த்தா அது வராது. ₹10,000 போட்டிங்கன்னா ₹2,000 தான் வரும். இதுதான் சொல்கிறது வித்தியாசமே. அதனால் 11ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு உண்டான லாபம் நிச்சயமாக ஒரு அதீதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால தனக்காரகனே ஆனதுனால அவர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆரம்பிக்கிறார். அதாவது 12/8/2024 அதாவது 18/8/2024 வரலும் உண்டான வாரத்தில் 12ஆம் தேதி இரவு, அதாவது 13ஆம் தேதி அதிகாலை ஒரு 2 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதாவது வளர்பிறையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும், நல்ல தூக்கம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் சற்று போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் வரார். குரு சந்திர யோகம் அமையிறது, சந்திர மங்கள யோகம் அமையிறது. இதெல்லாம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுறவாளுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நிச்சயமாக ஆகும். அதாவது 13ஆம் தேதி அதிகாலை 2 மணியிலிருந்து 15ஆம் தேதி காலை ஒரு 10:45 மணி வரணும் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார். 9ஆம் அதிபதியே உங்களுடைய ராசி இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக அதீதமான ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் மூலியமாக பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு படிக்கிறதுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இந்த காலகட்டத்தில் வளர்பிறை சந்திரனாகவும் இருக்கார். 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி 4:45 மணி வரலும் இந்த 2ஆம் இடத்துல இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தேனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ராசிநாதனான செவ்வாய் பகவான் என்னுடைய 8ஆம் பார்வையில் பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தேனால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 3ஆம் இடத்துல போகக்கூடிய சந்திர பகவான் 17ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி இரவு ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் எல்லா விதமான ஏற்றமும் கிடைக்கும். ஏன்னா குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால இளைய சகோதரர் மூலியமாக திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர கிட்டத்தட்ட அதாவது பௌர்ணமி யோகம் கிட்டத்தட்ட ஆரம்பிக்கிறது. ஏன்னா 17ஆம் தேதி சூரியன் மாறினாலும் 19ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தாலேனால் சந்திர பகவானும் மாறிடுறார். அதனால் பௌர்ணமி யோகம் வந்துடுறது ஒரு 2 நாளில். ஏகாதசி துவாதசி திரையோதசி எல்லாம் தாண்டி விடுறது. அதனால் பௌர்ணமி யோகம் கிட்டத்தட்ட வந்துடுறதுனால வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலியமாக ஏற்றமான செய்தி வரும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வாரம் நல்ல ஒரு வெற்றிகரமான வாரமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த வேம்புலியம்மன் கோவில் விருகம்பாக்கத்தில் போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும்.